ஹாய் ரிஷி, நான் பானு பிரசாத், எம்பி. ஐ எம் அஜய்ஸ் ஃபாதர். ஹலோ சார். அது ஒண்ணு இல்ல ரிஷி, செமஸ்டர் ரிசல்ட் வந்ததுல இருந்து அஜய் ரொம்ப டிப்ரெஷனா இருக்கான். அதுக்கு காரணம் நீதான்னு தெரிஞ்சது. அஜய்க்கு சின்ன வயசுல இருந்தே படிப்புல சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்ல. நான் தான் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் வந்தா அதை வாங்கி தரேன் இதை வாங்கி தரேன்னு சொல்லி படிப்பு அவனுக்கு பழக்கி விட்ட. ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தே ஆகணுங்கிறது அவனோட பிடிவாதமா மாறிடுச்சு. இது வரைக்கும் அவனுக்கு குறுக்க யாரும் வந்ததில்ல. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நீ குறுக்க வந்திருக்க. நீ மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்தா நல்லா இருக்கும்னு சொல்றதுக்காகத்தான் வந்த. அசிங்கமா இருக்கு சார் உங்களை பார்க்கும்போது. அஜய்க்கு இப்படி ஒரு அப்பா வேற வரணும்னு நினைக்கிறது தப்பு இல்ல சார். ஆனா அதுக்காக இன்னொருத்தனை பின்னாடி போன்னு சொல்றீங்க பாத்தீங்களா, அது தப்பு. என்கிட்ட ஒரு ப்ராப்ளம் இருக்கு சார். எவனாவது நீ தோத்து போயிடுவேன்னு சொன்னானா ஜெயிச்சு காட்டுறதுதான் என் பழக்கமே. அந்த தப்பு தான் உங்க பிள்ளையும் செஞ்சான், இப்ப நீங்களும் செய்றீங்க. எவ்வளவு வேணும்? எல்லாத்துக்குமே ஒரு ரேட் இருக்கும். அதுவும் ஓ அப்பா கிளர்க், சின்னதா ஒரு ஹவுசிங் போர்ட் பிளாட்ல குடியிருக்கீங்க. சொல்லு, எவ்வளவு வேணும்? உங்களுக்கு எவ்வளவு வேணும்? பழகி போன விஷயம் தானே, வாங்கிக்கிறது கொடுக்கறது. ரேட்டை நீ கரெக்டா பிக்ஸ் பண்ணு. இன்னையில இருந்து சரியா 5 வருஷம் வட்டியோட சேர்த்து எல்லாத்தையும் கொடுத்துறேன். டேய், அண்ணன் சொல்றது கேளு. இல்லன்னா எவன்டா அது? எவன்டா இப்ப பேசுனது? நான் தான். என்ன பண்ணுவ? இல்லன்னா என்னடா பண்ணுவ? இல்லன்னா என்ன பண்ணுவ? ஒண்ணும் இல்ல. இத முதல்ல சொல்லிருந்தா இந்த சீனே தேவையில்லையே. எந்த சவுண்ட் இல்லாம இவனுங்களை இங்க இருந்து அள்ளிட்டு போயிடு. எங்க அப்பா புடுங்கிடுவாருன்னு உன் புள்ள ஒன்னதான் நம்பிக்கிட்டு இருக்கான். இப்படி ஆச்சுன்னா அவனுக்கு தெரிஞ்சதுன்னு வெயி, உன் மேல இருக்கிற இந்த நம்பிக்கை அவனுக்கு போயிடும். பாவம், அதையாவது விட்டு வை. ரேட் என்னங்கறத பிக்ஸ் பண்ணி வை. இன்னையில இருந்து கரெக்டா 5 வருஷம்.